அந்த மருத்துவமனை அறை மிகவும் அமைதியாக இருந்தது. பீப் பீப் என்ற மெஷின் சத்தம் மட்டும் அவனுடைய உயிர் இன்னும் இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ரவி அந்த படுக்கையில் பலவீனமாக கிடந்தான். உடல் சோர்ந்து போயிருந்தது. ஆனால் அவன் கண்கள் மட்டும் ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தது. கதவு. பல வருடங்களாக சொல்ல முடியாத ஒரு உண்மை இன்று சொல்ல வேண்டும் என்று அவன் மனசு போராடியது. அந்த நேரத்தில் கதவு மெதுவாக திறந்தது. மீனா. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் அவன் முன்னால் நின்றாள். அவளின் கண்களில் அதிர்ச்சி, வலி, கோபம் அனைத்தும் கலந்திருந்தது. ஒரு காலத்தில் அவள் உயிராக காதலித்த மனிதன் இப்போது அவள் முன்னால் உயிர் காத்து போராடிக் கொண்டிருந்தான். ரவி மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். சிறிய சிரிப்பு. "நீ வருவாய் என்று எனக்கு தெரியும்" என்றான். மீனாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் மெதுவாக நடந்தாள். ஒவ்வொரு அடியும் அவளின் மனதை உடைத்தது. "இப்போயே ரவி, முன்னாடி சொல்லலையே" என்றாள். ரவி சுவாசிக்க போராடினான். ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு கடினமாக இருந்தது. "நான் தவறானவன். என் அகம்பாவம் என் காதலை விட பெரியதா நினைத்தேன். நேரம் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனா நேரம் காத்திருக்கவில்லை." ஒரு கண்ணீர் துளி அவனுடைய கன்னத்தில் வழிந்தது. "நான் உன்னை ஒரு நாளும் மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை காதலித்தேன்." மீனா உடைந்து போனாள். அவள் அவனுடைய கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். "நான் காத்திருந்தேன் ரவி, ஒரு வார்த்தைக்காக, ஒரு மன்னிப்பு கேட்க." அந்த அறையிலிருந்த சத்தம் இப்போது மாற ஆரம்பித்தது. பீப் 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 மெஷின் வேகமாக ஒலித்தது. ரவி மெதுவாக சிரித்தான். அவனுடைய கண்கள் மெதுவாக மூட ஆரம்பித்தது. "மன்னிச்சு, நான் தாமதமாகிட்டேன்" என்றான். அடுத்த நொடி பீப். அந்த நேரம் அந்த அறை முழுக்க நின்றது போல இருந்தது. "ரவி" என்று மீனா கத்தினாள். அவள் கையை பிடித்துக்கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த கை இப்போது பதில் சொல்லவில்லை. அவள் அழுதாள். அவள் குரல் அந்த அமைதியை உடைத்தது. ஆனால் அவனுக்கு அது கேட்கவில்லை. சில காதல்கள் சொல்லாமல் போய்விடும். சில உண்மைகள் தாமதமாக சொல்லப்படுவதால் வாழ்க்கையை மௌனமாக மாறிவிடும்.